அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் 2 பெரும் மாவட்டத்தில் கலக்கி கொண்டிருக்கும் ஒரு கிரிப்டோ கரன்சியை பற்றி மட்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கரன்சி வேல்யூவா இல்லையா அப்படிங்கிறத பற்றி மட்டுமே முழுக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா, நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை. இதை ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கலான்னு தான் எனக்கு ஐடியா. பட் தெரில எவ்வளோ நேரம் எடுக்குன்னு தெரில. பட் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அந்த காயின் நேம் பில்டெக்ஸ். ஸோ பவானியில் இருந்தீங்கன்னா இது தெரியும்னு நினைக்கிறேன். பில்டெக்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏஷியன் கிரிப்டோ கரன்சின்னு கூட சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, இது ஏஷியன் மார்க்கெட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி. இதுக்குன்னு தனியாக ஒரு பிளாக் செயின் அவங்களே வச்சுருக்காங்க. இதோட ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா கிம் பில்டெக்ஸ்னு ஒருத்தர். இதோட ஃப்ளோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 மில்லியன் காயின்ஸ் வந்து இப்போ வரைக்கும் சர்க்குலேஷனில் இருக்குது. ஸோ 9 மில்லியன் அது எவ்வளோ வந்து எப்படி சொல்கிறது, எவ்வளோ வந்து மக்கள் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வந்து அதோட ஓனர்கிட்ட இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அது போக போக தெரியும் எல்லாத்துக்கும். இப்போ என்னென்னா, பில்டெக்ஸுக்கு தனியாக பிளாக் செயின் இருக்குது அஸ் லைக் பிட்காயின். அப்போது நிறையா காயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா பிட்காயின் பேஸ் பண்ணி மட்டுமே இருக்கும். பிட்காயின் வரும்போது ரேட் வந்து 0. something டாலர்ஸ் தான், 0.030 அந்த மாதிரி சம்திங் தான். பட் அது ஒரு 6 to 7 இயர்ஸில் ஒரு பெரிய ஒரு மேசிவ் க்ரோத்துன்னு கூட சொல்லலாம் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம பில்டெக்ஸ் பற்றி மட்டும் பேசுவோம். நம்ம வேறு எங்கேயும் டீவியேட் ஆக வேணாம். இப்போ என்னென்னா, பில்டெக்ஸுக்கு வந்து ஏன் இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க, அது உண்மையாலுமே ஒரு ஒரு பெரிய தொகைக்கு போகக்கூடியதா அப்படின்னு கேட்டால் மேபி ஆகலாம். பட் இப்போது இங்கே நடக்கிறது என்னென்னா, ஹம்ப் அண்ட் டம்ப் ரூல். இது ஹர்ஷத் மேத்தாவை பற்றி தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்குமே இந்த ரூல் நல்லாவே தெரியும். என்னென்னா, மார்க்கெட்டில் ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணிட்டு அந்த டிமாண்ட் க்ரியேட் பண்ணும்போது எல்லாரையும் அந்த பொருளை வாங்கி வச்சுட்டு எல்லாமே இவர் விற்றுறது சர்ன்னு மார்க்கெட் டவுன் ஆகிடும். இது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு விஜய் ஒரு படத்தில் சொல்லுவாரே, கத்தி படத்தில், இந்த தக்காளி எல்லாம் எல்லோரும் வாங்கி 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 வச்சுட்டு மொத்தமாக வந்து கார்ப்பரேட் நிறுவனம் வாங்கி வச்சுட்டு ஒருத்தன்ட்ட மட்டுமே வாங்கிட்டு இன்னொருத்தனை இது பண்ணுறேன்னு சொல்லுவார்ல, அதே ரூல் தான். பட் இங்கே எப்படி அது வேலை செய்யுதுன்னா, இந்த பெரும் முதலாளிக்கிட்ட, அதாவது அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய இருப்பு தொகை இருக்கும். அந்த காயின்ஸ் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டில் இருக்கும். அவருக்கு அது வந்து செல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அது எது பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அவர் கையிலேயே வச்சுருப்பார். இப்போ என்னென்னா, எல்லோரும் வாங்கக்கூடியவங்க இப்போ ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல்னு கிட்டத்தட்ட அது போய்கிட்டே இருக்கும். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறவன் ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குவான், ரேட் ஏறும். இவர்கிட்ட இருக்கிறது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணவர், அவர் ஒரு ரேட் வச்சுருப்பார். இந்த ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறவன் ஒரு ரேட் கொடுத்து வாங்குவான், ரேட் ஏறும். அடுத்து செகண்ட் லெவல் இருக்கிறவன் இவன் ஏற்றி விட்டான்ல அந்த ரேட்டுக்கு வாங்குவான். அந்த ரேட்டு வாங்கும்போது இப்போ இவங்கெல்லாம் இந்த செகண்ட் லெவலில் இருக்கிறவன் வாங்கின ரேட்டுக்கு ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இன்னும் ரேட் அதிகமாகும். தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த ஹியூஜ் அமௌண்ட்டாக வச்சுருக்கிறவர் டக்குன்னு எல்லாத்தையும் செல் பண்ணிடுவார். ஃபஸ்ட் லெவல் அடி வாங்காது, செகண்ட் லெவல் அடி வாங்காது, தேர்ட் லெவல் அடி வாங்காது. ஃபோர்த்து லெவலுக்கு மேலே
4th லெவலுக்கு மேலே பயங்கரமாக அடி வாங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டே இருக்காது. இது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னென்னா, இந்த பெல்டெக்ஸ் காயின் அப்ரூவ் பண்ண சைட் எதுவுமே, எந்த ஒரு பிளாட்ஃபார்மே அஃபிஷியலாக வேர்ல்டு வைடாக எங்கேயுமே அப்ரூவ் பண்ணாத சைட் மட்டும்தான். கிரிப்டோ கரன்சியில் அப்ரூவ் பண்ணாத சைட் மட்டுமே கிரிப்டோ கரன்சி சைட் இல்லை, சாரி, இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போது மெயினாக நம்ம கிரிப்டோ கரன்சிங்க பெரிய மார்க்கெட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அஃபிஷியலாக வேர்ல்டு வைடில் யூஸ் பண்ணுறது எதுனா பினான்ஸ், காயின்பேஸ், வஜ்ராக்ஸ், ஜியோடஸ் இந்த மாதிரி. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எல்லா காயினுமே எல்லாத்துலேயுமே லிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த காயின் லிஸ்ட்டே ஆனாலும் இப்போ இருக்கிற ₹6 ரேட்டுக்கு வருமானு கேட்டால் கிடையாது. அந்த பிளாட்ஃபார்மில் அதுக்கு எவ்வளோ அப்ரூவ்ட் ரேட்டோ அது மட்டும்தான். இவங்க என்ன வேணால் ரேட்டு வச்சு கொடுக்கலாம், பட் அது வாய்ப்பே இல்லை. இன்னொரு சின்ன மேட்ரு மட்டும் சொல்லிட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். எலான் மஸ்க் டாஜி காயின்னு ஒரு காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணார். டாஜி காயின் அது வரும்போது பிட்காயின்லாம் அடிச்சிரும். எலான் மஸ்க் யாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மல்டி மில்லியனர். அவர் ஒரு கிரிப்டோ கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணி, அவருக்கு இது தேவையே இல்லை, அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாமே பண்ணுறாரு. நல்லா யோசிச்சுக்கோங்க, அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது வந்த புதுசில் பயங்கர ரேட் அள்ளிட்டு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு $53 சம்திங் என்னமோ போச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ, அதுக்கு மேலே அப்படியே கீழே இறங்கிடுச்சு. இப்போ அந்த காயினோட நிலைமை என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதை தான் சொல்கிறேன். எலான் மஸ்க் ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் என்ன யோசிப்பார்னு நான் சொன்னதை வச்சே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணது ₹1 சம்திங்கில் ஸ்டார்ட் பண்ணார். ஒரு $53 போச்சு. உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு. கடைசியாக இப்போ ரேட் என்னென்னு எடுத்து பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் க்ரூஸில் கூப்பிட்டு போகிறாங்க, அதில் கூப்பிட்டு போகிறாங்க, இதில் கூப்பிட்டு போகிறாங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? க்ரூஸில் ஒன்ஸ் போகிறதுக்கு 15 to 35K தான் ஆகும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இதை நீங்கள் வாங்க வேணாம்னு நான் யாரையுமே தடுக்கலை. பட் பி காஷியஸ். ஏன்னா எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, சம்பாதிக்கிறீங்க. அதனால் ஒரு அவேர்னஸ்க்காக மட்டுமே நான் இந்த வீடியோவை போடுறேன். தயவு செய்து ஒரு காயினை வாங்கிறதுக்கு முன்னாடி, அது என்ன பொருளாக வேணால் இருக்கட்டும், தயவு செய்து சொல்கிறேன் மக்களே, அதை பற்றி முழுசாக தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இல்லைனா தயவு செஞ்சு கிரிப்டோ கரன்சி பக்கம்லாம் போகாதீங்க. உங்களுக்கு என்ன வேணால் செஷன் எடுக்கட்டும், என்ன வேணால் எடுக்கட்டும், அவ்வளோ நல்ல காயினாக இருக்கிறது அவனே சம்பாரிச்சிட்டு போகலாமா? ஏன் உங்களை கூப்பிட்டு எல்லோரும் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க? ஏன்னா அவன் இதெல்லாம் MLM ப்ரோக்ராம் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அவன் சம்பாதிக்கிறதுக்கு உங்களை தூண்டி விடுறான். நீங்கள் எவ்வளோ பேரை சேர்த்து விட முடியும்? அப்படியே சேர்த்துனாலும் நாளைக்கு ஏதாவது ரேட்டு குறைஞ்சி போய் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு யாராச்சும் ஏதாச்சும் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தான் அது மனசு கஷ்டம். அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அது வந்து உறுத்தும். இப்போயும் சொல்கிறேன், நான் இந்த காயினை வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போடல. பட் நீங்கள் கொடுக்குற ஹைப் வந்து அதுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. பட் பி காஷியஸ். இப்போயுமே சொல்கிறேன், 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து இப்போ வரைக்கும் அது எந்த பிளாட்ஃபார்ம்லேயுமே, அதாவது அஃபிஷியலான பிளாட்ஃபார்ம் எதுலேயுமே வந்து அது லிஸ்ட் ஆகலை. நாளைக்கு அப்படியே லிஸ்ட் ஆனாலும் இப்போ இருக்கிற ₹6 ரேட்டுக்கு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, டாஜி காயினை மனசில் வச்சுக்கோங்க. வேறு எதையுமே நான் இதை பற்றி பேச விரும்பல. நீங்கள் வேணால் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். இதை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் கமெண்ட் மீ. ஓகே, தேங்க்யூ.